பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா முஸ்லீம்களாகிய நம் மீது பல வணக்கங்களை கடமையாக்கி இருக்கின்றார். இந்த வணக்கங்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் பல வணக்கங்கள் பொதுவான வணக்கங்களாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் சில வணக்கங்கள் செல்வந்தர்கள் வசதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்டவைகளாக இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த வரிசையில் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற துல்ஹஜ் மாதத்தில் வசதி உள்ளவர்கள் செல்வந்தர்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம், அதுதான் ஹஜ் என்கின்ற வணக்கம். இந்த ஹஜ் என்கின்ற வணக்கத்தை, அதனுடைய சிறப்பம்சங்களை புரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு செல்வந்தனும் ஒவ்வொரு வசதி உள்ள மனிதனும் அதை ஒரு போதும் பிற்படுத்த மாட்டான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கங்களில் சிறந்த வணக்கத்தை பற்றி கேட்கப்படுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொள்வது என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக எது என்று கேட்கிற போது அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வது, ஜிஹாது செய்வது என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூர், அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஹஜ் என்பது ஒரு மனிதன் செய்கின்ற சிறிய பெரிய பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு கேடயமாக இருக்கின்றது. மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்மு. யார் ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறானோ, ஹஜ் என்கின்ற வணக்கத்தை கடைபிடிக்கின்றானோ, அந்த வணக்கத்தில் பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்கின்றானோ, அந்த மனிதன் தன்னுடைய ஹஜ் என்கின்ற வணக்கத்தை கடமையை நிறைவு செய்துவிட்டு திரும்புகிற போது தன்னுடைய தாய் தன்னை பெற்ற அந்த நாளை போன்று, அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் திரும்பி வருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ் செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற அந்த கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டம் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கிறவர்கள். வல் ஹாஜ் வல் முஅ்தமிர், ஹஜ் செய்கின்ற உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்றவர்கள். வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டம். தஆஹும் ஃபஅஜாபூ, அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்தான், அதற்கு அவர்கள் பதில் கொடுத்து விட்டார்கள். வஸஅலூஹு ஃபஅதாஹும், அவனிடத்திலே அவர்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கின்ற, ஹஜ் செய்கின்ற, உம்ராவுடைய வணக்கத்தில் ஈடுபடுகின்றவர்களை அல்லாஹ் தன்னுடைய கூட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். என்றால் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் வசதி உள்ளவர்கள், செல்வந்தர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள், ஹஜ்ஜுடைய கடமை யார் மீது கடமையாகிறதோ, ஹஜ் என்கின்ற வணக்கம் யார் மீது கடமையாக்கப்படுகிறதோ, அவர்கள் அதை பிற்படுத்தாமல் அவசரமாக அதை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ் என்கின்ற வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு திரும்புகிற மனிதன் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதனாக திரும்பி வருகிறான் என்கின்ற அந்த நல்ல செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அப்படியான பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.